வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்ட சோம்பு கசாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சோம்பு கசாயத்தில் நிறைய பலன்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பலன் என்னன்னு பார்த்தா, பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வர கடுமையான வயிறு வலிக்கு இந்த சோம்பு கசாயம் ஒரு சிறந்த தீர்வு. சரி, இப்போ இந்த சோம்பு கசாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு தேக்கரண்டி சோம்பு போட்டுக்கலாம். அந்த சோம்பு நல்லா செவக்க வறுக்கணும். இந்த சோம்பு நல்லா வறுத்து அதனோட வாசனை நல்லா வரும். அந்த சமயத்தில் அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். கொஞ்சம் சுண்டணும், அதுக்காக தான். இப்போ இந்த கசாயம் நான் ஊற்றின தண்ணியிலேருந்து கால்வாசி சுண்டிருக்கு. இப்போ இந்த கசாயத்துக்கு இனிப்பு சுவை கொடுக்கறதுக்காக நாட்டு சக்கரை ஒரு 2 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டாவே போதும். நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரையை போட்டு மூடி வச்சுட்டு தீ அணைச்சிடலாம். இப்போ இந்த கசாயத்தை எடுத்து வடிகட்டிக்கலாம். இதில் நான் 1 சொம்பு ஊற்றினேன். இப்போ 3/4 சொம்பு தான் இருக்குது. அந்தளவுக்கு சுண்டி இருக்குது. இந்த சோம்பு கசாயத்தில் நிறைய மருத்துவ பலன் இருக்கிறதுனால குறைஞ்சது 1 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.